How dare you? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் அபியை சீட் பண்றேன்னு ஏன் முன்னாடியே சொல்லுவேன்? பண்றாளோன்னு தோணுதுன்னு தானே சொன்னேன். ஆனா நீ ரியாக்ட் பண்றத பார்த்தா உண்மையிலேயே சீட் பண்ற போல இருக்கு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என் பர்சனல் லைஃப்ல தலையிடுறதுக்கு நீ யாரடி? தனுவை இன்செக்யூரா ஃபீல் பண்ண வைக்கிறது தான் இதுக்கு ஒரே வழி. அவ டோட்டலா அப்செட் ஆனா நிச்சயம் ஏதாவது தப்பு பண்ணுவா. அப்ப இவர்கிட்ட அவளை தானா மாட்டிக்குவா. யார் சொல்றதையும் கேட்க நான் தயாரா இல்ல. both you guys enough. இதுக்கு மேல உங்க ரெண்டு பேர்ல யாராவது பேசுனீங்க நேரா கொண்டு போய் வண்டி எங்கயாவது இடிச்சிருவேன். ஆனா பாவம் அவருக்கு தான் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தாலே அவரால் தாங்கிக்க முடியல. அவர் சோகமா இருக்கிறத பார்த்தாலே அவரை கட்டி பிடிச்சி ஆறுதலா இருக்கணும்னு என் மனசு துடியா துடிக்குது. அவர் ஏற்கனவே மனசுடைஞ்சு போயிருக்காரு. மேலும் அவரை காயப்படுத்துற மாதிரி நான் நடந்துக்க கூடாது. Don't ever touch it. அந்த கேவலமான கண்ணாடி எடுக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. நான் என் போன் எடுக்கிறதுக்கு தான் வந்தேன். கேவலமான வாயில இருந்து கேவலமான வார்த்தைங்க தான் வரும். I am sorry. எதுக்கு? கார்ல வரும்போது நான் தனுவை பத்தி கண்ணா பின்னான்னு பேசிட்டேன். நான் அப்படி பேசிருக்க கூடாது. ஏன்னா அது உங்க பர்சனல் மேட்டர். நான் இன்டர்ஃபியர் ஆயிருக்க கூடாது. எவ்வளவோ விஷயங்களை கத்துக்கிட்டேன். ஸ்டைல், ஆட்டிடியூட். ஆனா சாரி சொல்ல மட்டும் கத்துக்கல. நாம உள்ளத்தால உண்மையா ஃபீல் பண்ணாத வரைக்கும் சாரிங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாம நீ யாருக்கு சாரி சொல்றியோ அவங்களும் நீ மனசால தான் சொல்றேன்னு ஃபீல் பண்ணணும். எங்களால உன் மனசுக்குள்ள இறங்கி போய் பார்க்க முடியுமா நீ ஃபீல் பண்றியா இல்லையான்னு? உன் ஃபீலிங்ஸ் முகத்துல தெரியணும். சாரி. தட்ஸ் பெட்டர். எனக்கு தெரியாம தான் கேட்கிறேன் பிரக்யா. எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலைகளை பண்ற? எதுக்கு அடிக்கடி சாரி கேட்கிற? ஒரு பக்கம் எல்லார் உள்ளத்தையும் காயப்படுத்திட்டு உதட்டால வெறும் சாரி சொன்னா அந்த சாரிக்கு என்ன வேல்யூ இருக்கும்? அதனால உன் சாரியை கொண்டு போய் குப்பை தொட்டில போடு. என்னடி பண்ற? உனக்கு என்ன பைத்தியத்தையும் பிடிச்சிருக்கா? தூங்கிட்டு இருந்த கையில இப்படி சூடு வைக்கிறீங்க. ஒரு நிமிஷம். இதுக்கே டென்ஷன் ஆனா எப்படி? நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு மேல இருக்கும். இது ட்ரைலர் தானே, அதனால வெறும் விரல் மட்டும் போச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு மூஞ்சிலேயே டீ ஊத்துவேன். ஓகே? உனக்கு அவ்வளவு தில் இருக்கா? சந்தேகமா? இப்பவே பண்ணி காட்டட்டுமா? காட்ட பாரு. பிரபா வேண்டாம். அம்மோ. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா என்ன ஆண்டி இவ பண்ற அநியாயத்தை கொஞ்சம் கேளுங்க. கையெடுத்து டீ கப்புக்குள்ள வச்சிட்டா. அப்படியா? என்னமா அம்மா இது? போனா போட்டேன்னு விரலோட விட்ட. நெக்ஸ்ட் டைம் உன் கையே டீக்குள்ள விடுவேன். பண்ணி பாரு. அப்பற இருக்கு. என்ன சின்ன பொண்ணு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு? அம்முனா சும்மாவா? உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. வாழ்த்தறதுக்கு அளவே இல்லாம போச்சு. உன் வாளை ஒட்டுன இருக்கு. அப்படியா? அம்மா, நீ இப்படியே சிரிச்சிட்டு இருக்கிறதுக்காக நானும் பிரபாவும் வாழ்க்கை பூரா சண்டை போட தயாரா இருக்கோம். ஆமா ஆண்டி, நீங்க எப்பவுமே இப்படி சிரிச்ச முகத்தோட தான் இருக்கணும். பிரபா, உங்க ரெண்டு பேரையும் இப்படி பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சண்டை போட்டுக்கிட்டாலும் அதுல உங்க அன்பு தான் தெரியுது. ஒரு அம்மாவா எனக்கு இதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும்? சாக்லேட் நம்ம பிளானோட சக்சஸ கொண்டாடுறதுக்காக. இது பாட்டிக்கு. அக்கா, இது உனக்கு. எப்படி பார்த்தாலும் நமக்கு கிடைச்சிருக்கிற முதல் வெற்றி. நாம செஞ்ச முயற்சினால ஆலியாவை ஆபீஸ்க்கு போக விடாம தடுத்துட்டோம். ஆனா ஒரு விஷயம்தான் புரியவே இல்லை. ஆலியாவுக்கு யார் உதவி செய்யறாங்க? முதல் வேலையா அது யாருன்னு கண்டுபிடிச்சாகணும். ஆமா பாட்டி,
நம்ம கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா நம்ம ஆலியாவை கார்னர் பண்றோங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அலர்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் நம்ம முன்னாடி வரவே மாட்டாங்க. அதோட தனு வயித்துல வளர்ற குழந்தைக்கு யார் அப்பானோ நம்ம கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் சரிதான். ஆனா நாம அதை எப்படி செய்ய போறோம்? முடியாது, என்னால ஒத்துக்கவே முடியாது. நீங்க என்னதான் சொன்னாலும் உங்களோட கூட்டு சேர என்னால நிச்சயமா முடியாது. பிரபா, வாப்பா. பாருப்பா, சரியான நேரத்துல தான் நீ வந்திருக்க. இவங்க 2 பேரும் என்னென்னமோ பேசி என் மனசை கலைக்கலான்னு பாக்குறாங்க. நானும் இவங்களோட கூட்டு சேர்ந்து நம்ம வீட்டு ஆளுங்களை அதிகாரம் பண்ணணுமா? நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆமா பாட்டி, நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. இவங்க 2 பேரும் சொல்றதை நீங்க கேட்கவே கேட்காதீங்க. ரொம்ப மோசமானவங்க. இவங்க கூட பழகினா நாமளும் இவங்கள மாதிரி ஆயிடுவோம். நான் உங்களுக்கு எவ்வளவு ஈஸியான சாய்ஸ் கொடுத்திருக்கேன் பாட்டி. ஒண்ணு எங்க கூட்டணியில சேர்ந்துருங்க, இல்லனா வீட்ல இருக்கிற மத்தவங்க மாதிரி எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டுருங்க. நான் உங்க 2 பேரோட திட்டத்துக்கு என்னைக்கும் ஒத்துக்க மாட்டேன். அப்படியா? அப்ப அன்னைக்கு ஆலியாவையும் தனுவையும் மாட்டி விடுறதுக்காக பிளான் போட்டோமே, அதுக்கு மட்டும் எப்படி நீங்க எங்க கூட கூட்டு சேர்ந்தீங்க? என்ன பிரபா, ஆலியா தனுவை பத்தின உண்மையை வெளியில கொண்டு வரணுமா வேண்டாமா? ஆமா பிரக்யா, உண்மையை நாம வெளியில கொண்டு வந்தே ஆகணும். என்ன சொல்றீங்க பாட்டி? இப்ப நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? பாட்டி, நீங்க மட்டும் இப்ப உங்க முகத்தை கண்ணாடியில பாத்தீங்கன்னா எங்க கூட சேர்ந்து நீங்களும் சிரிப்பீங்க. நம்ம விஷயம் எல்லாமே பிரபாக்கும் நல்லா தெரியும். அது சரி, யார் இவங்கிட்ட சொன்னது? நான் தான் சொன்னேன் பாட்டி. எதுக்காக சொன்ன? ஆலியாவை ப்ரொடியூசரை மீட் பண்ண வைக்க நம்ம ஹோட்டலுக்கு வர சொல்லியிருந்தோம்ல. அப்ப நாங்க ஆலியாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு மாமாவும் பிரபாவும் வந்துட்டாங்க. அதோட பிரபா என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். எங்க பிரபா கோவத்துல எல்லாத்தையும் மாமா கிட்ட சொல்லிடுவானோன்னு பயந்து வேற வழி இல்லாம நாங்க பிரபா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டோம். இல்லனா பெரிய பிரச்சனையா இருக்கும். அந்த நேரத்துல இதுதான் கரெக்ட்னு பட்டுச்சு பாட்டி. சரி, எதுவும் நல்லதுக்கு தான். அபி கூடவே இருக்கிற ஒருத்தனும் நம்ம திட்டத்துக்கு நமக்கு உதவியா இருக்க போறான். இத பாருப்பா, அபி கிட்ட இத சொல்லிடக்கூடாது. என்ன என்ன பாட்டி, நீங்க இதெல்லாம் நீங்க சொல்லணுமா என்ன? நீங்க என்ன செஞ்சாலும் அபியோட நல்லதுக்காக தானே செய்வீங்க. இனிமே நம்மளோட ஆக்டிவ் அண்ட் ஸ்மார்ட் டீமை சமாளிக்க முடியாம மாமாவோட எதிரிங்க ஓட போறாங்க. ஆமா ஆமா, இனிமே நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த பிளானை கம்ப்ளீட் பண்ணணும். பிரக்யா, இது பிளான் இல்ல, மிஷன். இந்த மிஷனுக்காக நான் என் உயிரையே கொடுக்கறது கூட தயாரா இருக்கேன். பட் அபிக்கு மட்டும் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. எத்தனை தடவை உங்ககிட்ட சாரி கேக்குறதானா? ப்ளீஸ் எல்லாத்தையும் மறந்துடுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ சொல்றத நான் எது கேட்கணும்? என்ன பார்த்தா உனக்கு என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா? நீ என்ன பிளான் பண்ணாலும் அதை என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? ஒரு மனுஷன் எப்படி இருந்தாலும் அவன் பணம் வரும்போது எப்படி எல்லாம் மாறுவான்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ப்ளீஸ் அண்ணா, ஐ மீன் எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஐ ப்ராமிஸ் யூ, இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாம எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க பண்ண மாட்டோம். தனு, ப்ளீஸ் அண்ணா கிட்ட சொல்ல. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே நாங்க கேட்கணும். ஆமா ஆமா ராஜனா, இனிமே உங்களுக்கு கோவம் வர மாதிரியோ நீங்க ஹர்ட் ஆகுற மாதிரியோ நாங்க எதுவும் செய்யவும் மாட்டோம், பேசவும் மாட்டோம். யா, உங்களுக்கு கடைசி வாய்ப்பு தரேன். இன்னொரு தடவை நீங்க எனக்கு தெரியாம ஏதாவது பிளான் போட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுன்னா சாரி சொல்றதுக்கான வாய்ப்பை கூட தரமாட்டேன். சாரியா? யார்கிட்ட சாரி கேக்குறாங்க? அது ஆக்சுவலா நான் தான் இவங்க கிட்ட சாரி கேட்டுட்டு இருந்தேன். இவங்களோட திறமையை எப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் என்னோட பிசினஸ்ல ஜாயின் பண்ண சொல்லி இவங்களை கேட்டுக்கிட்டு இருந்தான். என்னங்க சொன்னீங்க? இவங்களுக்கு நீங்க வேலை தர போறீங்களா? ஆமாமா, இதுலே இவளை ஒரு அண்ணன் வேண்டான்னு சொல்லி ஆபீஸ்ல இருந்து வெளியே அனுப்பிட்டான். அப்படி இருக்கும்போது இன்னொரு அண்ணனா இவளை கூப்பிட்டு வேலை கொடுக்கறது என்னோட கடமை இல்ல.